உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்க அப்பா. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருக்கின்றது. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை, எந்த பகுதி இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பவர். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்வீங்களா? கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பவர். சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னீங்களா? உங்க பக்கத்துல பார்த்து, உங்க பக்கத்துல இருக்கவங்க ஜெயம் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்லாதீங்க. ஜெயம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் ஒன்று சேர்ந்து. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே பலம், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே பலம், எதற்குமே அஞ்சினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், எனக்கு அற்புதம் செய்பவர் படைத்தவர். ஆமென். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். என் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார்.
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். Yes, Father. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. நீங்க அப்பா, நீங்க என்ன காக்கிற தேவனாக இருக்கீங்க. உறங்குவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பவர், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பவர், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பவர். நம்ம சரீரத்திற்கு வியாதியின் மேல ஜெயத்தை கொடுப்பவர், நம்மளால் முடியாத காரியத்தின் மேல ஜெயத்தை கொடுப்பவர், நம்ம சத்துருக்கள் மேல நமக்கு ஜெயத்தை கொடுப்பவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உங்க அளவில்லாத கிருப தயவுக்காக நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம் அப்பா. உங்க பாதபடியிலப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. நீங்க எங்க மீட்பராக இருக்கிறீங்க அப்பா, எங்க தஞ்சமாக இருக்கிறீங்க, எங்க கோட்டையாக இருக்கிறீங்கப்பா. எங்க நெஞ்சில நீங்க நிறைந்தவராக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நிம்மதியை தருபவராக நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த உலகம் அப்பா, எங்க சூழ்நிலைகள் அப்பா, எங்க குடும்பம் அப்பா, எங்க கையில இருக்க பினான்ஸ் அப்பா, எல்லாமே எங்க நிம்மதியை எடுக்குது அப்பா. சம்டைம்ஸ் எங்களால தாங்க முடியல, எங்களால இது செய்ய முடியல, எங்களால முடியல பல சரீர பலவீனம் ஆகட்டும், பினான்சியல் காரியங்கள் ஆகட்டும் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தை பார்க்கும் போது, பிள்ளைகளை பார்க்கும் போது, ஆண்டவரே எங்க உறவுகளை பார்க்கும் போது எங்களுக்கு நிம்மதி இல்லாம போகுது. ஆனா உங்க சமூகத்துக்கு வரும் போது, துதிக்கும் போது, உயர்த்தும் போது, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நீங்க எங்களுக்கு நிம்மதியை தருகிறவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க இன்னைக்கு இந்த நேரத்துல நாங்க உம்மை நோக்கி பாடல்கள் பாடி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த ஹால்ல இருக்க அனைவரும் அப்பா, காணொலியில பார்க்கிற அனைவரும் அப்பாலா, தேவனோட நிம்மதியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல கோலியாத்துக்கு பயந்து, பெலிஸ்தருக்கு பயந்து, மீதியானவர்களுக்கு பயந்து, அவங்களுக்கு இவங்களுக்கு பயந்து வாழ போறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னாரு, நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி உற்சாகப்படுத்தினாரு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உற்சாகப்படுத்துகிறாரு. நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்று கொண்டீங்கன்னா, அந்த அந்நிய பாஷையை பெற்று கொண்டீங்கன்னா, அந்த வல்லமையை பெற்று கொண்டீங்கன்னா, நீங்க யாரையும் ஏமாத்த வேண்டாம், காசிப் பண்ணவே வேண்டாம், நீங்க ஒருவரை பத்தி நீங்க கலகம் மூட்டவே வேண்டாம், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே வேண்டாம். You can say that I am in the standing in the name of Lord Jesus Christ. Hallelujah. நான் நிற்பது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Hallelujah. Hallelujah.
The God is my provider. The God is my victory. Hallelujah. The God is my healer. Hallelujah. கர்த்தர் எனக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. தைரியமாக நீங்க சொல்லணும்னா உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கணும். ஹalleluya. 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 இல்லனா உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹalleluya. தொட ஆடிட்டு இருக்கும். ஹalleluya. இது வேலை நமக்கு வேண்டாங்க. இந்த பயம் நமக்கு வேண்டாங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என்ன அபிஷேகத்தால நிரப்புங்க, உங்க பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க. ஆண்டவர் எந்த இடத்துல என்ன பேசணும் என்ற கிருபையை தாங்கப்பா. உங்க தயவை தாங்க. ஆண்டவரே சத்துருவத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளபடி உதவி செய்யுங்க. என் சரீரத்தில் பலத்தை தாங்கப்பா. உமக்காக உற்சாகமாக நான் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க என்று நீங்க கேட்கிறீங்களா? ஆண்டோட அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த வேலையில பாடல் பாடும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஊற்றிடுங்க உங்க வல்லமைய எங்க மேல ஊற்றிடுங்க. பாலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தாவீதை போல, அந்த கிதியோனை போல, அந்த தானியேலை போல, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, அந்த 12 சீஷர்களை போல, அப்போஸ்தலர் பவுலை போல, ஆண்டவரே அந்த தீத்துவை போல, ஆண்டவரே ஸ்தேவானை போல, ஆண்டவரே நான் உம்மை போல நான் எதிர்த்து நின்று நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவனாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்க மேல என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியில் நாங்கள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியில் நாங்கள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடும் நீச்சலாடம் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே எங்கள் சபை மேல எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. அற்புதங்கள் திரளாய் நடத்திடுமே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடத்திடுமே. அற்புதத்தின் ஆவியே
அறுத்திடுமே அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுங்கப்பா. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை உங்க வல்லமையை இந்த நாளே பரிசுத்த ஆவியானவரே ஊற்றிடுமே உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதன் கொண்டு உமக்காய் எழும்பிட, எழும்பிட, உதவி செய்யுங்க. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதன் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதன் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை உங்க வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஊற்றிடுமே அக்கினியை உதவி செய்யுங்க. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஊற்றிடுமே இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே Hallelujah. 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 Oh, Holy Spirit. Oh, hallelujah. 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 We worship you, Lord. We give thank you, Father. Thank you, Lord. பரிசுத்த ஆவியானவரே எங்க மேல ஊற்றிடுங்க 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 receive in the name of Lord Jesus Christ. Receive in the name of Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தால் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இப்போதே பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவங்க மேல இறங்கட்டும். ஆவியானவங்க மேல இறங்கட்டும். உங்க கண்களை மூடி உங்க இதயத்தை திறந்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Oh Jesus. Oh Jesus. Oh Abba Father. Holy Spirit. எங்க மத்தியில அசைவாடுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. You are great Lord. நீங்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறீங்க. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமம் ஜெயம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. இயேசுவின் நாமம் ஜெயம் அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. உங்க வாய்களை திறந்து சொல்வீங்களா? இயேசுவின் நாமம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். Thank you Father. Thank you Lord.
உங்க சமூகத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு எதுவுமே கடினமானது இல்லப்பா. Nothing is impossible by you, Lord. உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நீங்க அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. சொல்ல சொல்ல உங்களுக்கு தைரியம் வரும், பயம் நீங்கும், பிசாசு ஓடுவான், அந்த காரங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும், உங்களுக்குள்ளாக நம்பிக்கை வரும். ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம். ஒரே வாட்டி சொல்றீங்களா? ஹalleluya. Please be seated. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. இன்றைக்கு தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவர் ஆராதனை வீரன், ஆடு மேய்க்கிறவன். இன்னைக்கு என்ன? கோலியாத்தை வீழ்த்தினவர், இஸ்ரவேலின் ராஜா. அப்புறம் ஜாக்லின் சுரமண்டலம் வாசிக்கிறவர். ஜாக்லின், தாவீதை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? தேவனால் தெரிந்து கொண்டவர், அபிஷேகம் பெற்றவர். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். யார் சொன்னது? பிரைஸ் தி லார்ட். ஜாக்லின் லேட்டா சொன்னாலும் சூப்பரா சொல்றோம். அப்புறம் தாவீதை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் என்ன செஞ்சாலும் கர்த்தரிடத்துல கேட்டுதான் செய்வார், கேட்காதையும் செய்வார். உப்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம அவரை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீதினுடைய ஆரம்பம், தாவீதினுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய முடிவு. ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஆரம்பம் அற்பமானது. அவன் சாதாரணமான ஒரு ஆடு மேய்ப்பவனாய் இருந்தான். அவன் சொந்த தகப்பினாலே கூட அற்பமாகவே எண்ணப்பட்டான். சாமுவேல் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாய் வீட்டுக்கு போகும்போது அவன் தம்முடைய மற்ற குமார் தாவீதை தவிர மற்ற குமாரர்களை காண்பித்தானே ஒழிய தாவீதை காண்பிக்கவே இல்லை. தாவீதை குறித்து அவன் பேசவும் கூட இல்லை. ஆனால் கர்த்தரோ தாவீதையை நோக்கினார். ஏன் என்று சொல்லுகிறான்? தகப்பனால கூட சகோதரரால கூட அற்பமாய் எண்ணப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஹல்லேலூயா. ஆகினாலே தாவீதை தகப்பன் தெரிந்து கொள்ளவில்லை, அவனுடைய மாம்ச தகப்பன் தெரிந்து கொள்ளவில்லை, அவனை பெற்ற தகப்பன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தரோ தாவீதை தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது என்றால் பிரியமானவன் என்ற அர்த்தமாகும். தாவீது என்றால் நேசிக்கிறவன் என்ற அர்த்தமாகும். அவன் பெயருடைய அர்த்தம் இப்படிப்பட்டது, பிரியமானவன் என்றும் நேசிக்கிறவன் என்றும். ஆம், அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தான். ஆம், அவன் எல்லோரையும் நேசிக்கிறவனாயிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசிக்கிறவனாயிருந்தான். அவர்கள் பாருங்க, தாவீதுடைய குமார குடும்பத்துல 8 பேர் இருந்தாங்க. ஆனா 8 பேர்ல அதுல ஒருத்தன் மரித்து விட்டானோ அந்த மாதிரி தெரியல. ஆனால் 8 பேர் தான். ஆனால் ஒருவன் மரித்து விட்டான். ஆனால் 7 பேரு. ஆகினாலே தாவீதை குறித்து சொல்லும் போது தாவீதை 7ஆவதாக குறிப்பிடுகிறார்கள். தாவீதுக்கு பின்னாக தம்பியா யாரா இருந்திருக்கலாம், மரித்து போயிருக்கும். ஆனாலும் கூட அவன் குடும்பத்துல 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த 2 சகோதரிகளுடைய பிள்ளைகள் தான் அபிசாயி, யோவாப், ஆசேகள் என்ற 3 பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் தாவீதினுடைய படையில படை தளபதிகளாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சவுலையும் தேவன் தெரிந்து கொண்டார், தாவீதையும் தேவன் தெரிந்து கொண்டார். சவுலை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார்? அதை தான் நம்ம வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 9:16 வாசிப்போம். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன்.
அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. சவுலை தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறார்? அவன் பாருங்க, அவனை என் ஜனமாக இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என் ஜனங்களின் மேல் சவுலை நான் அதிபதியாய் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கமாண்டர் ஓவர் மை பீப்புள். ஹல்லேலூயா. கமாண்டர் ஓவர் மை பீப்புள். ஒரு சிஓ மாதிரி அவரை தெரிந்து கொண்டார். ஆகினாலே சவுல் தேவனாலே தம் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படியாய் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட விதம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வாசிங்க, 7-12 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை தம்முடைய சுதந்திரத்தின் மீது, தம்முடைய ஜனங்களின் மீது தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அப்படின்னு சொன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சவுலை தேவன் அதிபதியாக தான் தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீதையோ ராஜாவாக, ஒரு தலைவனாக தேவன் என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆக்கினாலே ஒழுங்கின்படி நாம் பார்க்கும்போது இஸ்ரவேலினுடைய கோத்திரத்துல முதல் ராஜா யூத கோத்திரத்துல வந்த தாவீதாய் இருக்கிறான். அல்லேலூயா. சவுல் 40 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அந்த 40 வருஷமோ இதோ தாவீது காத்திருக்கிறான். அந்த 40 வருஷமோ கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாவீதை ராஜாவாக ஏற்படும்படியாய் அவனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. 40 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் தேவன் கொடுத்து அதன் பிறகுதான் அவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். முதல் அபிஷேகம் தாவீதின் அபிஷேகம், சகோதரர்கள் மத்தியிலே வந்த ஒரு அபிஷேகம். இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை நாம் பார்ப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்திக் கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான். யூதா வம்சத்தாருக்கு, அதாவது யூத கோத்திரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அந்த ஜனங்களுக்கு மேலே. அடுத்தது 3வது ஒரு காரியம், 2 சாமுவேல் 5:3. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் மீது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். முதலாவது சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம், 2வது யூத கோத்திரத்தின் மத்தியிலே அபிஷேகம், 3வது இஸ்ரவேல்கள் மேலே அபிஷேகம். இந்த 3ம் சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேலின் மீது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. தாவீதோ பிறப்பிலே ஒரு மேய்ப்பன், ஆனால் சௌந்தரியவான். ஆனால் யுத்தத்திலே அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். இவனை தான் கர்த்தர் சொல்லுகிறார்,
இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சாட்சி. ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? நூற்றுக்கு அதிபதியை குறித்து சாட்சி கொடுத்தார். இவன் விசுவாசம் பெரிது, இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லி. அல்லேலூயா. கானானிய ஸ்திரியை குறித்து சாட்சி கொடுத்தார். இவள் விசுவாசம் பெரிது என்று சொல்லி. ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து சாட்சி கொடுத்தார். இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி, என்னிடத்துல நற்கிரியை செய்யும்படியாக என்றெல்லாம் சொன்னார். நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார்? அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட மனஸ்தாபப்படுறோம், கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம், ஜெபிக்காத விட்டுடுறோம், கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம், சலித்து கொள்ளுகிறோம், சபைக்கு வரமாட்டோம், சண்டை வரமாட்டோம். நம்ம பாருங்க. ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? குடும்பங்கள்ல கர்த்தர் நம்மை ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாய் வைத்திருக்கிறார். குடும்பத்தை நல்லா பராமரிக்கிறோமா? ஒரு நல்ல தகப்பனாய், ஒரு தாயாய் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, கர்த்தருக்கு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்வார்? அபிரகாமை குறித்து சொன்னார், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி. ஆக்கினாலே விசுவாசிகளுடைய தாய் என்று சொல்லி சாராளை குறித்து சாட்சி கொடுத்தார். உன்னையும் என்னையும் குறிச்சு நல்ல ஒரு குடும்ப தலைவன் என்று, குடும்ப தலைவி என்று சொல்லி என்ன சாட்சி கொடுப்பார்? அல்லேலூயா. ஆனா தாவீதை குறித்து சொல்லுகிறார், என் சித்தபடியெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்த பிறகு கூட அவன் உணர்த்தப்பட்ட போது தேவனிடத்துல அவனுக்கு மனங்கசந்து ரொம்ப கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, மனஸ்தாபத்தோடு கூட அவன் அழுதான். பாருங்க, சங்கீதம் 51:10 வாசிப்போமே. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. அவன் பாவம் செஞ்சுட்டான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் ஆண்டவரே, நான் பாவத்துல விழுந்துட்டேன். பாருங்க, தேவன் சொல்றார், இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆனாலும் அவன் பாவம் செய்து விட்டான். பாவம் செய்த பிறகும் கூட ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்பட்டு செபிக்கிறான், தன் இதயத்தை புதிதாய் சுத்தமான இருதயாய் மாற்றும் என்று சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஏதாவது பாவம் செஞ்ச பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களாய் நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய சித்தப்படி நம்ம வாழணும்னு விரும்புகிறார். அவர் சித்தப்படி நாம் செய்யணும்னு விரும்புறாரு. ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் செஞ்சு விடுகிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட திரும்பி போய் கேட்கிறோமா, ஆண்டவரே என்னை மன்னியும், என் மீது இரக்கமா இருங்க, சுத்த இதயத்தை எனக்கு சிருஷ்டியும்னு சொல்லி ஜெபிக்கிறோமா? ஜெபித்து பாருங்கள். அதுதான் தாவீது. அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, அதை குறித்து நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமே. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதின் இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. ஹல்லேலூயா. சாலமோனுடைய இருதயம் அப்படிப்பட்டதா இல்லையாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்பனா தாவீதுடைய இதயம் எப்படிப்பட்டதா இருந்தது? உத்தமமாய் இருந்தது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய இதயம் உத்தமம் இல்லை. ஆகினால்தான் கர்த்தர் தாவீதை சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. சாலமோனை ஊரெல்லாம் மெச்சிக்கிச்சு. ஹல்லேலூயா. அவனுடைய ஞானத்தை மெச்சிருது, அவனுடைய ஸ்டைலு, அவனுடைய அரண்மனை, அவன் கட்டின விதம், அவங்க கிட்ட செய்த வேலை ஆட்கள், இதெல்லாம் பார்த்து என்ன செய்தார்கள்? எல்லாரும் மெச்சிக்கினாங்க, புகழ்ந்தாங்க தாவீத. இத
சாலமேன ஊர் மெச்சுகிச்சு. ஆனால் தாவீதை மெச்சுகிறவர் யார் தெரியுங்களா? கர்த்தர். அல்லேலூயா. தாவீது கர்த்தரால் புகழப்படுகிறான், உலகமோ சாலமேனை புகழ்கிறது. நீங்க உலகத்துக்கு பிரகாரம் வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களை புகழும். நீங்க கர்த்தருக்கு ஏற்ற இதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை புகழ்வார். யார் உங்களை புகழ்கிறார்கள்? ஹல்லேலூயா. சங்கீதம் 119:1 நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யார் உத்தமர்கள்? சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமமார்கள், சத்தியத்தின்படியாய் கை கொள்ளுகிறவர்கள் உத்தமர். நீங்க வேதமே வாசிக்கலன்னா உங்களுக்கு சத்தியம் எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதம் வாசிக்கலன்னா வேதத்துல இருக்க சத்தியம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப சத்தியம் தெரியலன்னா சத்தியத்தின்படி எப்படி ஜீவிப்பீங்க? அப்ப சத்தியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் எப்படி உத்தமமார்களாக இருப்பீர்கள்? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளும் சாலமனை போலதான் ஊர் மெச்சிக்க வாழ்வோம், கர்த்தர் மெச்சிக்க வாழ மாட்டோம், நம்ம உத்தமராய் இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. வேதம் விரும்புகிறது நீங்கள் சத்திய மார்க்கத்தாராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆக்கினாலே அதன் பிறகு பாருங்க, தாவீதுக்கு பிறகு நிறைய ராஜாக்கள் வந்தார்கள், கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், வழுவி போனார்கள், விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்தார்கள். அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா தாவீதோ உத்தமம் இருதயத்தோடு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். மூணாவது, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? தாவீதினுடைய இதயம் தாழ்மையுள்ள இதயம். ஹல்லேலூயா. நான் ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் மருமகனாய் ஆவது எமாத்திரம் என்று சொல்லுகிறான். சில இடங்கள்ல தன்னை குறித்து தெல்லுப்பூச்சி என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தன்னை அவனுக்குள்ள பாருங்க, கோலியாத்தை வீழ்த்தினவன் அவன். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி பெண்கள் எல்லாம் பாடினார்களாம். ஹல்லேலூயா. அவ்வளவு புகழ் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள பெருமை இல்லை. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தியே வைத்திருந்தான். தன்னை எப்போதுமே ஒரு தெல்லு பூச்சாய், ஒரு அற்பமாகவே வைத்திருந்தான். ஒருபோதும் அவன் வாழ்க்கையில் அவன் பெருமை பாராட்டவே இல்லை. ஆகினால்தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களோடு கூட கர்த்தர் தாழ்மையா இருந்தா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், தாவீதுடைய இதயம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? கரிசனையுள்ள ஒரு இதயம். 1 சாமுவேல் 22:3 வாசிப்போமே. வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதை அவன் தகப்பன் ஈசாய் அற்பமாக தான் எண்ணினான். மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? இராணுவத்துல இருந்தாங்க, பெரிய வேலையில இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் அவனுக்கு பெருசா இருந்துச்சு. ஆடு மேய்க்கிற தாவீது அவனுக்கு பெருசா இல்லை. ஆனால் இந்த ஆடு மேய்க்கிற இந்த தாவீது தான் அந்த தேசத்திலிருந்து அந்த சவுலுக்கு தப்பி ஓடும் போது அவன் என்ன செய்கிறான்? மோவாப் ராஜ்யத்துல போயிட்டு அந்த ராஜாவிட்ட சொல்றான், என் தகப்பனையும் தாய்க்கும் நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாப்பு கொடுங்க, அடைக்கலம் கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான். அப்படின்னா தன் தாய் தகப்பனை குறித்து மிகுந்த கரிசனை உடையவனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தாய் தகப்பனை எல்லாம் மறந்து போயிடுறாங்க. தாய் தகப்பனை குறித்து என்ன செய்யறாங்க? அதிகமா விசாரிக்க மாட்டாங்க. தங்களுடைய வேலைகள் உண்டு என்று சொல்லி, எதிர்காலம் உண்டு என்று போய்விடுவார்கள். ஆனால் தாவீது தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஓடுகிற சமயத்திலும் கூட தன் தாய் தகப்பனை அவன் மறக்கல. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக கரிசனை உள்ள ஒரு அன்புள்ள நல்ல உள்ளம் கொண்டவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னும் கூட 2 சாமுவேல் புத்தகத்துல 3:14 வாசிப்போம். அவன் மனைவி குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போதேசத்தின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து
விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொன்னான். பாருங்க, அவனுடைய மனைவியை என்ன செஞ்சான்? அவன் சவுல் இன்னொருனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஆனாலும் கூட தன் மனைவி அவன் மறக்கவே இல்லை. மீகாலை எனக்கு திரும்பி வேண்டும் என்று சொல்லி மனைவி மீது மிக அன்பு கொண்டவனாக அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவனை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. தன் மனைவியின் மீது அன்பு கொண்டவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, யோனத்தான் மரித்து போனான். அவனுடைய மகன் மேவி போசித்து மடவனாய் இருந்தான். யோனத்தான் குடும்பத்துல யாராவது உயிரோடு இருக்குங்களான்னு கேட்டு அங்க மேவி போசத்தை தன்னுடைய டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும்படியாக என்ன செய்கிறான். பாத்தீங்களா? இதுதான் தாவீதினுடைய கரிசனை உள்ள ஒரு இதயம். அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் பராமரித்தான். மனைவியை அவன் மறக்கவில்லை. தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகளையும் அவன் மறக்கவில்லை. கரிசனை உடையவனாக காணப்பட்டான். இதுதான் தாவீதினுடைய இதயம். நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஏன் அவனுக்கு மனசு அடிச்சுக்குதுன்னா, சவுலை தேவன் அபிஷேகித்திருந்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடுவது எப்படி? அதுவும் அவனை தொடல, அவன் சால்வையை தான் அவன் அறுக்கிறான். அவன் சால்வையை அறுக்கும் போது அவன் மனது அடித்து கொள்கிறது. அப்படி என்று சொன்னால் தாவீதினுடைய இதயம் பக்தியுள்ள ஒரு இதயமாய், கர்த்தருக்கு பயப்படும் ஒரு இதயமாய் இருந்தது. அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? நம்ம இன்னொருத்தரை பத்தி ஈஸியா பேசிட்டு போயிடும். அல்லேலூயா. இந்த சகோதரன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்க இந்த சகோதரனை குறித்து பேசி விடுகிறோம், சகோதரி குறித்து பேசுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறுமுறுக்கிறோம், என்ன செய்கிறோம்? குற்றம் சுமத்துகிறோம். ஆனா அந்த இடத்துல நமக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா? ஐயோ, இந்த சகோதரன் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் அல்லவா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாரே, இவரை குறித்து நான் அபாண்டமா அல்லது நான் தீமையாய் பேசலாமா? அல்லேலூயா. நம்ம பயப்படுறோமா? பயப்படுறது இல்ல, ஈஸியா பேசி விட்டுறோம். காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் சங்கீதம் 139ல 13, 16 வாசிப்போமே. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்பெறும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதுடைய இதயம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுங்களா? விசுவாசமுள்ள ஒரு இதயமாய் இருந்தது. தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் தோன்றும் முன் எப்படி இருந்த, உன் சார்பில தான் விழுந்தேன், இப்படி எல்லாம் சொல்றான். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 23:4 வாசிச்சீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரும் கோலும் தடியும் என தேற்றும். ஏன்னு சொன்னா, கர்த்தர் மேல வைத்த விசுவாசம், நம்பிக்கை. அதே சமயத்துல கோலியாத்தை வீழ்த்த போகும்போது அவன் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47, 46, 47 வாசிப்போமே. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று என் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இதுதான் தாவீதினுடைய விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே அவன் சொல்லுகிறான், அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, அவருடைய யுத்தம் என்று சொல்லி போகிறான். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் பெரிது. அதே போல சங்கீதம் 34வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, முழுசா வாசிச்சு பாருங்க, அவன் விசுவாசத்தை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 6வது ஒரு காரியம் பார்ப்போம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 6, 7 வாசிப்போமே. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ.
சாமுவேல் பாரு, அப்சலோமுக்கு தாவீது பயந்து ஓடும் பொழுது சீமேயி என்பவன் என்ன செய்கிறான்? ராஜாவாக தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லுகிறான். அப்போது அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இந்த செத்த நான் அடுத்த வசனம் வாசிங்களே. அதுக்கப்புறம் வாசிங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, சகிப்புள்ள ஒரு இதயமுடையவனாய் இருக்கிறார். சீமை அவனை தூஷிக்கிறான், இன்னும் கேட்டா கல்லறிகிறான் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அது செத்த நாய், அதை கொன்று போட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் படை தளபதிகள். ஆனா இவன் என்ன சொல்றான்? இல்ல, கர்த்தர் அவனை ஏவி இருக்கிறார் என்னை தூஷிக்க முடியாது என்று சொல்லி பொறுமையோடு அந்த தூஷணத்தை அவன் சகித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்ம பத்தி சொல்லிட்டா நம்ம அதை சகித்து கொள்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் நம்ம திட்டுறாங்க, யாராவது நம்மை குறித்து ஏதாவது ஒரு காரியம் பழியை சுமத்துகிறார்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு காரியம் சொல்றாங்க, அப்ப நாம் அதை குறித்து சகித்து கொள்கிறோமா? சகிப்புள்ள ஒரு இதயம் உண்டா? கணவன் மனைவிக்கு மத்தியில 2 பேரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க, ஆனா 2 பேருமே ஒருத்தரை சகித்து கொள்வது இல்லை. கணவனும் மனைவிக்கு மத்தியில ஒரே மாம்சம், ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம், எல்லாமே வரும். ஆனா கணவன் மனைவிக்கு மத்தியில எவ்வளோ பேச்சு, எவ்வளோ காரியங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு காரியம் சகித்து கொள்ளுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள சகிக்கும் இதயம் இல்லை. அல்லேலூயா. சகிக்கும் இதயம் தேவை நமக்கு. அதுதான் தாவீதினிடத்துல அது இருந்துச்சு, ஆனா நம்ம கிட்ட அது இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதினுடைய இதயம் உத்தம இருதயம். தாவீதினுடைய இதயம் தாழ்மையுள்ள ஒரு இதயம். தாவீதினுடைய இதயம் கரிசனை உள்ள ஒரு இதயம். தாவீதினுடைய இதயம் பக்தியுள்ள ஒரு இதயம். தாவீதினுடைய இதயம் விசுவாசமுள்ள ஒரு இதயம். தாவீதினுடைய இதயம் சகிப்புள்ள ஒரு இதயமாய் இருந்தது. அல்லேலூயா. தாவீது சகிப்புள்ளவனாக சீமையில் சொன்னதை அவன் சகித்து கொண்டான். ஆனால் கர்த்தரோ அதை சகித்து கொள்ளவில்லை. அந்த சீமைக்கு தேவன் தண்டனை கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமில்ல, அவனை தேவன் தண்டித்தார் என்று சொல்லி. ஆக்கினாலே சில காரியங்கள் நீ சகித்துக்கொள், ஆனால் கர்த்தர் உனக்காக உன் பட்சமாய் இருந்து அவர் நிச்சயமாய் சகித்துக் கொள்ள மாட்டார். அவர் உன் பட்சத்தில் நின்று அவர் என்ன செய்வார்? பழி வாங்குவார். நீ சகித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். ஆகினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சிநேகித உங்களுடைய சத்துருவையும் சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறார். உன் சத்துருக்காக என்ன செய்ய? ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். அதனால அக்னி தழல் என்ன செய்வா? அவன் தலைமையில நீ போடுவ. ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் சகிக்கவில்லை, அந்த சீமையை ஆண்டவர் கொன்று போட்டார். ஹல்லேலூயா. சரி, நாம் அடுத்தது பாரு. இப்படிப்பட்ட தாவீது தான், இப்படிப்பட்ட இறுதிய உடையவனா இருந்த தாவீது தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். நீ விருத்தி அடையணுமா? சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும். அவர் உன்னோடு இருந்தா நாளுக்கு நாள். அதே நீங்க ஈசாக்க பாத்தீங்கன்னா, ஐசாக்கு ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினார். அந்த ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். பிதாக்களின் தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அடுத்தது பாப்போம். 2 சாமுவேல் 5:10 வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பாருங்க, 2 மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா.
இன்னும் அவனுடைய குறித்த நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். பாருங்க, தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினாலே தாவீது வர 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 பலத்தான், ஆனா சவுலோடு கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. ஆகினாலே அவன் எப்படி பண்ணான்? வர வர பலவீனப்பட்டு கொண்டு போனான். உன் வாழ்க்கையில வர வர பலவானாய் மாறிக்கொண்டிருக்கிறாயா அல்லது வர வர பலவீனமாய் கொண்டிருக்கிறாயா? உன்னையே சோதித்து பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் வர வர நீ பலவானாய் மாறிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நம்ம வாசிப்போமே 8:18-14. 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் செய்கிறது எல்லாத்திலையும் அவன் புத்திமானாய் நடக்கும். சில சமயம் நம்ம தப்ப செஞ்சிடறோம். ஐயோ தெரியாம செஞ்சுட்டனே, ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் சொல்லி பின்னாடி நம்ம வருத்தம் அடைகிறோம். அப்போ நீங்க நினைச்சு பார்க்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? பின்னாடி நம்ம செஞ்சிடும், பின்னாடி வருத்தப்படுறோம். இது செய்யாத இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது வாங்காத இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த பிளான் பண்ணாத இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதுல நான் முதலீடு செய்யாத இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா நஷ்டம் அடைஞ்சு விட்டோம். அந்த நஷ்டத்தினாலே நாம் கவலைப்படுகிறோம். அப்ப நமக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். அப்போ கர்த்தர் நம் வாழ்க்கையில எவ்வளவு அவசியமானவர் என்று தெரிகிறதுலா? அவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் சித்தப்படி செய்கிறா இருந்தா நிச்சயமா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 6வது வசனம். தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். அல்லேலூயா. அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நம்மோடு கூட இருந்தா எங்க போனாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, பிசாசு எந்த சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் சித்தப்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போமே 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இழப்பு ஏற்பட்டாலும் இழந்ததை திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. சில சமயம் வாழ்க்கையில இழப்புகள் வரதான் செய்கிறது. அப்படி இழப்புகள் வந்தாலும் அந்த இழந்ததை திரும்ப பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் யோவேல் புத்தகத்தில் சொல்றாருல்ல, பச்சை கிளி சாப்பிட்டது, வெட்டுக்கிளி சாப்பிட்டது, எல்லாத்தையும் தேவன் அந்த விளைவை நான் திரும்ப தருவேன்னு சொன்னார் அல்லவா? சில சமயம் நம்ம இழந்து போய் விடுகிறோம். ஆனா இழந்து போனதை எல்லாத்தையும் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். அல்லேலூயா. ஒரு 80% திருப்பி கொண்டான், 70% திருப்பி கொண்டான் அல்ல, 100க்கு 100% இழந்தது அத்தனையும் அவன் என்ன செஞ்சான்? திருப்பி கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு மேல உண்டு, அதுதான் தாவீதின் கொள்ளை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருந்தார் என்றால் நாம் இழந்தது எதுவா இருந்தாலும் நாம் திருப்பி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆக்கினாலே அவனுடைய தாவீதினுடைய ஐஸ்வர்யம், தாவீதினுடைய புகழ், தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்திலையும் அவன் விருத்தி அடைந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி,
ஒன்று நாளாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போமே. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். பாருங்க, அவனுடைய வாஞ்சை பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. நான் ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்கிற பார்த்துக்கலாம், தேவனுடைய ஆலயத்துல ஒரு நாள் இருப்பது மேலானது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகினால் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பதை அவன் சௌதரித்தது என்று சொன்னால் கேட்டு வாங்கி வைத்தது. அது இல்லாமல் தனக்கு சொந்தமானதை எல்லாம் அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறான். அதனால்தான் சாலமன் தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாத்தையுமே ஏற்கனவே அவன் பாருங்க, இவன் தேவ ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்ன, நீ ரத்தம் சிந்தினபடியினாலே நீ தேவ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரனே என்ன செய்வான், அந்த தேவ ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். நான் என்ன செய்ய நான் எங்க படிச்சுட்டு இருக்கிறேன், நான் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை நான் இருக்கிறேன். ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ அந்த கூடாரத்தில் இருக்கிறது, அவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும் என்று சொல்லி வாஞ்சித்தான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ நிறைய ரத்தம் சிந்திருக்கிற, நீ கட்ட வேண்டாம், உன் குமாரன் அதை கட்டுவான் என்று சொல்லி அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு ஆலயம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை ஸ்கெட்ச் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த ஸ்கெட்ச், ஆலயத்தின் ஸ்கெட்சை கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கெட்சையும் வாங்கிக்கிட்டான், ஆலயத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டான். அந்த சாலமன் பட்டத்துக்கு வரும்போது ரொம்ப ஈஸியா ஆலயத்தை கட்ட முடியாது, முன்கூட்டியே எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணிட்டான். அவன் சேகரித்து வைத்த ஒரு வல்லுநர் சொல்றாரு, 340 டன் காணிக்கை அவன் சேர்த்து வச்சிருந்தான். சரி, அவனை குறித்து இன்னும் நான் பார்ப்போம். 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று, அவனை குறித்த பயத்தை கர்த்தர் ஜனங்களுக்கு மத்தியிலே வைத்தார். நம்முடைய கீர்த்தி எப்படி இருக்கும், நம்மை குறித்து யாரு என்ன சொல்லுவாங்க, உங்க ஆபீஸ்ல உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. நம்மளை குறித்து நம்ம ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய நண்பர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவாங்க, நம்ம சபையிலேயே என்ன சொல்லுவாங்க. நம்முடைய கீர்த்தி எப்படிப்பட்டதா இருக்கு, எங்கேயும் போகாதீங்க, உங்க வீட்டுக்காரரை கேட்டு பாருங்க, உங்க மனைவி கேட்டு பாருங்க. உங்களுடைய மனைவி பத்தி உங்க வீட்டுக்காரர்கிட்ட மனைவியை பத்தி கேட்கணும், உங்க கீர்த்தி எப்படி இருக்கிறது. சரி, எல்லாமே விடுங்க, உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்போங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா தாவீதின் கீர்த்தி எங்கெல்லாம் அவனுடைய பெயர் கீர்த்தி பெற்றது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஜனங்களுடைய மத்தியிலே அவனை குறித்த பயத்தை வைத்தார். தாவீதை குறித்து வீணா பேசுறது கூட பயந்தாங்க. அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யத்தை, அவன் அபிஷேகம், அவன் வல்லமை, அவன் பராக்கிரமம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத அறிந்த ஜனங்கள் அவனை குறித்து வீணாக எதுவும் பேசவில்லை. அவனை குறித்து பேசணும்னாலே பயந்தாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க. ஆனா நம்மை குறித்து கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினாலே, அல்லேலூயா, நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால் நம்மை குறித்த பேசுவதற்கும் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஆனா கிறிஸ்தவர்களை குறித்து இந்தியாவில் யாராவது பயப்படுறாங்களா? எல்லாரும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் உலக பிரகாரமான ஜீவம் ஜீக்கிறபடினாலே ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு பயம் இல்லாது போய்விட்டது. அல்லேலூயா. சரி, நாம் 1 நாளாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம்.
அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். தாவீதுக்கு உதவி செய்யறவங்க நாளுக்கு நாள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க உதவி செய்யும்படியாய். அது கடைசியில் அது என்ன போயிடுச்சு? அது தேவ சேனையாய் மாறிவிட்டதாம். நமக்கு உதவி செய்யறவங்க வருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொது இடத்துல போறீங்க, திடீர்னு யாராவது உங்களை உதவி செய்யறாங்களா? பேங்க்ல போறீங்க, ஒரு பேனா வேணும், உங்களுக்கு கையெழுத்து போடணும், நீங்க பேனா கொண்டு போகல, யாருன்னா பேனா கேட்கும் போது கொடுக்குறாங்களா? அந்த காலத்துல இல்லாத கவரை கட்டிட்டு கொடுப்பாங்க. சில பேங்க்ல வேணா கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, நூல் கட்டி வச்சிருப்பாங்க, எது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா தாவீதுக்கு நாளுக்கு நாள் உதவி செய்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது என்னன்னா பெரிய தேவ சேனையாய் மாறி விடுகிறதா. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது மனித தெய்வ உடையவராய் வாழ்ந்தாராம். நமக்கு மனுஷ தெய்வ தேவை. நாளுக்கு நாள் நமக்கு உதவி செய்கள் வர வேண்டும். போற இடத்துல எல்லாம் நமக்கு உதவி கிடைக்கணும். அறிமுகம் இல்லாத இடத்துல நமக்கு உதவி கிடைக்கணும். அங்க இருக்கிற ஆட்கள்லாம் நமக்கு கிடைக்கணும். அவர் நமக்கு பட்சமாய் நிக்கணும், நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறன்னா அவர் சித்தப்படி நாம் செய்கிறவர்களா இருக்கணும். அதனால தாவீதினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? அவனுடைய படைபலம், அவனுடைய புகழ், அவனுடைய பொருள் எல்லாவற்றிலும் அவன் என்ன செஞ்சான்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய மாளிகை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய மாளிகை கட்டுவதற்கு முன்பாக என்ன செய்வாங்க? அஸ்திவாரம் இடுவதற்காக அந்த மண்ணெல்லாம் தோண்டுவாங்க. தோண்டும் போது அந்த மண் இங்கேயும் அங்கேயும் அலங்கோலமாய் கிடக்கும். அவங்க சிமெண்ட், இது இரும்பு, மத்த அந்த மாதிரி கல்லுங்க எல்லாம் அங்கங்க இங்க தூரமா இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த அரண்மனை கட்டுவதற்கு முன்பாக அந்த இடம் அலங்கோலமா இருக்கும். ஆனா அதை கட்டி முடித்த பிறகு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதனுடைய சுற்றுப்புறங்கள், காம்பவுண்டுகள் எல்லாம், கேட்டு எல்லாம் வச்சு அந்த ரோடு கீடு எல்லாம் அமைக்கும் போது சூப்பராகி மாறிவிடும். தாவீதுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். ஆரம்பத்துல அவனுக்கு அலங்கோலமாக தான் இருந்தது. ஆனா கர்த்தர் எடுப்பித்து கட்டும் போது அது முடிவில அது பூர்ணமாய் அழகு நிறைந்ததாய் இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போனான். அது வரைக்கும் அவன் குத்தப்பட்டான், சவுலினாலே குத்தப்பட்டான், சவுலினாலே நெருக்கப்பட்டான், சவுலினாலே தூஷிக்கப்பட்டான், எத்தனையோ பிரச்சனைகளை அவன் சந்திச்சான். ஆனா கடைசியில பாருங்க கர்த்தர் அவனை உயர்த்தினார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். 2 சாமுவேல் வாசிங்க 15:16. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். 16 அது சரி. அடுத்து அது தொடர்ந்து வாசிங்க. ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் 30வது வசனம் வாசிங்க. அவன் எப்படி போனானா? அழுது கொண்டு போனான். அல்லேலூயா. அப்சலோம் அவனை துரத்தும் போது அவனுடைய மகனே அந்த கர்ப்ப பிறப்பே அவனுக்கு எதிர்ப்பாய் நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்த அவன் பாருங்க அழுது கொண்டே போனான். இன்னொரு வசனம் உண்டு, அவன் தன் முகத்தை மூடிக்கொண்டே போனான், மூடிக்கிட்டு அழுது கொண்டே போனான் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதோடு போனவங்க தாவீதை சேர்ந்த, ஆனா அப்சலோமோட போனவங்க, அப்சலோமுக்கு கூட போனவங்க தாவீதை வெறுத்தவர்கள் அல்ல. அப்சலோட போனவங்க எல்லாம் அறியாமையினாலே போனார்கள் என்று வேதம் சொல்கிறது.
கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தாவீது கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதினுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் சரி, பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, யுத்தத்தின் மத்தியிலும் சரி, சவால்கள் வந்த போதும் சரி, அவன் எப்பொழுதுமே கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தரிடத்திலே திட நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா சவுல் இடத்துல அப்படி இல்லைங்க. சவுல் கீழ்ப்படியாமை உள்ளவனாய் இருந்தான். சவுல் பெருமை உள்ளவனாய் இருந்தான். சவுல் பொய் சொல்கிறவனாய் இருந்தான். சவுல் எரிச்சல் உடையவனாய் இருந்தான். சவுல் பொய்யானை இடுகிறவனாய் இருந்தான். சவுல் அங்ஙனம் பார்க்கிறவனாய் இருந்தான். இத்தனை காரியங்கள் இருந்தபடினால்தான் கர்த்தர் சவுலோடு கூட இல்ல. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி விசுவாசித்த கர்த்தரையே அண்டு கொண்டு இருந்தபடினாலே தாவீதோடு கர்த்தர் இருந்தார். நான் கொஞ்சம் சீக்கிரமா போற வேத வசனங்களை விட்டுட்டு போறேன். 2வது வசனம், கர்த்தரை ஆராதிக்கிறவன் தாவீது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தன் ஆத்மாவோடு பேசுகிறவன் அவன். தன் ஆத்மாவை உற்சாகப்படுத்திக்கிறவனாய் இருக்கிறான். என் ஆத்மா, அவன் ஆத்மாவை பார்த்து சொல்றா, கர்த்தரை ஸ்தோத்திரி, உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறவன் அவன். என்னைக்காவது உங்க ஆத்மாவோடு நீங்க பேசியிருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்க ஆத்மாவோட பேசியிருக்கீங்களா? உங்கள் ஆத்மா அழுக்கு இருக்கு தெரியுங்களா? உங்க ஆத்மாக்குள்ள இருக்கிற பெருமை இருக்கு தெரியுங்களா? ஆத்மாக்குள்ள வீம்பு இருக்கு தெரியுங்களா? உங்க ஆத்மாக்குள்ள அசுத்தங்கள் இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் நீங்க நீக்கணும்னா உன் ஆத்மாவோடு நீ பேசணும். உன் ஆத்மாவிலே பயம் உண்டு, உன் ஆத்மாவிலே கலக்கம் உண்டு. நீ உன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிற. ஆனா உன் ஆத்மாவிட்ட சொல்லு, ஆத்மாவே நீ எப்படி இருக்கிற? ஆத்மாவை ஏன் கலங்குற? ஏன் ஆத்மாவை நீ அசுத்தமா இருக்கிற? ஆத்மாவே என் தீமைகளை நீ விரும்புகிற? உன் ஆத்மா கிட்ட போய் பேசிப்பாரு. அப்பதான் உனக்கு தெரியும் நீ யாரு என்பது. ஹல்லேலூயா. ஆக்கினாலே கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். தன் ஆத்மாவை உற்சாகப்படுத்துகிறவனாகவே இருந்தான். எப்ப போற கர்த்தரை துதிக்கும்படி. ஆனா நம்ம ஆத்மாவோட என்ன செய்யுமா? சுய பரிதாபம். ஐயோ ஜெயா, நீ ரொம்ப பாவி, ரொம்ப பாவம் சொல்லுவோம்ல. ஜெயா அப்படிதானே சொல்லுவோம். ஜெயா ரொம்ப பாவம். ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் ரொம்ப பாவம், முரளி ரொம்ப பாவம். இப்படி நம்ம என்ன செய்ய, நம்மளை குறித்து பரிதாபப்படுவோம். சுய பரிதாபம் இதுதான் நமக்குள்ள தோன்றுமே ஒழிய, நம்ம ஆத்மாவிலே பேசி அந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதோ, நம் ஆத்மாவை பலப்படுத்துவதோ, நம் ஆத்மாவோட பேசி திடப்படுத்துவதோ செய்வதே இல்லை. அதனால்தான் நம்ம ஆத்மாவில நாம் தோய்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தேவனை நீங்க ஆத்மாவை உற்சாகப்படுத்தி தேவனை ஆராதித்து பாருங்க, உங்கள் ஆத்மா புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கிறோம், தாவீதுனுடைய இதயம் எப்படின்னா, அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறவனா இருந்தான். எல்லாத்தையும் அவன் காசு எதையுமே பார்க்க மாட்டான். ஆண்டவருக்கு என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்து ஏன் கொடுக்கிறான்னா, கர்த்தரை அவன் அதிகமாய் நேசித்தான், அவன் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆகினாலே அவன் கொடுத்ததுக்கு மேலாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆக்கினால்தான் சவுல கூட சொல்றான், அவனை மனது அடித்து கொண்டதாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேக மனிதனை நான் எப்படி தொடுவது என்று மனது ரொம்ப அடித்து கொண்டதாம். அதே போல யாகோபின் கிணறுல இருந்து தண்ணீரை கொண்டு வந்தாங்க. அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு மனசு இல்லாம அதை தூக்கி போட்டுட்டான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொள்கிற. சிக்லாக்குள்ள கூட பாருங்க, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கல்லெறிய வராங்க. ஆனா அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்கிறான், கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். ஹல்லேலூயா. நம்ம கூட வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, துக்கங்கள் வருது. ஆனா நம்ம கர்த்தருக்குள் பலப்படுத்தணும். நீங்க சொல்லணும், என் ஆத்மாவே நீ பலப்பட்டு இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, நீ பயப்படாதே, உனக்காக ஆண்டவர் முன்பட்சமாய் இருக்கிறார், உனக்காக யுத்தம் செய்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் வலப்பக்கத்துல இருக்கிறார். நம்மோடு கூட நாமளே பேசணும்.
நம்மை பலப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். நீங்க சொல்லணும், என் உள்ளான மனிதனே அல்லது என் ஆவி ஆத்மா சரீரமே, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை தாட்சி அடைய செய்ய மாட்டார். கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டார். கர்த்தர் உன்னை போது மறக்க மாட்டார். கர்த்தர் உன் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை உன்னை கிறிஸ்துவுக்குள் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க அதே அந்நிய பாஷை பேசணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அப்ப தேவ பிரசனம், தேவ கிருபை, தேவ வல்லமை, அபிஷேகம் கிட்ட வரும்போது நீ பலவானாய் மாறுவாய். ஹல்லேலூயா. ஆக்கினாலே நாம் பாருங்க, அவன் கர்த்தரிடத்துல மிகவும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருக்கு கொடுக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறவனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் அவன் இருந்தான். இதெல்லாம் தாவீதினுடைய குணாதிசயமா இருந்தபடினாலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. விருத்தி அடைய வேண்டுமா? அவனை மாறி நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் தெரியுங்களா, தாவீதினுடைய மறுபக்கமும் உண்டு. குறைவில்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. குறைவுகள் உண்டு, எல்லாருடைய குறைவுகள். ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன செய்றோம், குறைந்து போகிறோம். தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள். தாவீதுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. தாவீதுக்கு முதல் எதிரி கோலியாத். ஹல்லேலூயா. கோலியாத் என்று சொன்னால் உலகம். நீ இயேசு விசுவாசிக்கும் போது இந்த உலகம் உன்னை பகைக்கும். இயேசு அதுதான் சொல்லுகிறது, உலகம் என்னை பகைக்கிறது, உலகம் உங்களை பகைக்கிறது. இயேசு விசுவாசிக்கும் போது உலகம் உங்களை பகைக்கும். கோலியாத் உங்களை எதிரியாய் நிற்பான், உலகம் உங்களுக்கு எதிரியாய் நிற்கும். சவுல் நமக்கு அருகில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களே உங்களுக்கு எதிரியாய் மாறி விடுவார்கள். அப்சலோம் நம் வீட்டாரே நமக்கு எதிரியாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார்களா, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு என்ன செய்வாங்க, எதிரிகளாய்மா. நம் வீட்டாரே நமக்கு எதிரிகளாய்மா. இது தாவீதினுடைய வாழ்க்கையில எதிரிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது தாவீது ஒரு இடத்துல விழுந்து போனான் தெரியுங்களா? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்துல அவன் என்ன செஞ்சான், அரண்மனை உப்பரிக்கையில உலாவி கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் சேனைகளின் அதிபதி எங்க போயிட்டாரு, போர் மணிக்கு போயிட்டாரு. அந்த சேனை அதிபதி இல்லாத ஒரு நேரம் தான் அந்த அரண்மனையிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போனபடினாலே அவன் சோரம் போனான். சில சமயம் கர்த்தருக்கும் நமக்கு இடைவெளி ஏற்பட்டுச்சுன்னா கீழே விழுந்து போவோம், பாவத்துல விழுந்துருவோம். அது ஒரு குறை தாவீதின் இடத்துல காணப்பட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை மன்னிச்சார். மூணாவது ஒரு காரியம், தாவீதினுடைய மீறுதல், அதுதான் சாத்தான். சாத்தான் என்ன செய்யறான், ஜனங்களை எண்ணும்படியாய் ஏவுகிறான். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத. அப்போ ஜனங்களை என்ன, ராணுவத்தின் எண்ணிக்கையை கொண்டு வர்றான். என்கிட்ட ரத படைகள் எத்தனை இருக்கிறது, காலாட்படைகள் எப்படி எத்தனை இருக்கு, குதிரை படைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, ஈட்டி ஏந்திரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதுல பராக்கிரமசாலிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறாங்க, இளம் வயதுல இருக்கிறவங்க எப்படி, முதிர்ச்சி அடைந்தவர்கள் எப்படி, அனுபவம் மிக்கவர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கணக்கு எடுக்கிறான். இப்போ கணக்கு எடுக்கிறாங்க தெரியுங்களா, சென்சஸ்க்கு வருவாங்க உங்க வீட்டுக்கிட்ட, 33 கேள்வி கேட்பாங்களாம். 33 கேள்வி, ஒரு கேள்வி இல்ல, 2 கேள்வி இல்ல, 33 கேள்விகள் கேட்பாங்க. இப்பதான் என்ன செய்யும், ஓட்டர் ஐடிக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்தது சென்சஸ்க்கு பதில் சொல்லணும். இதுக்கப்புறம் வேற என்னத்துக்கு பதில் சொல்ல போறோமோ தெரியல. ஆக்கினால சாத்தான் ஏவி விடுகிறான், கணக்கு பாக்குறான். அப்ப அந்த இடத்துல என்னாச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கர்த்தருக்கு கோபம் வந்தது. அது ஒரு தப்பு செஞ்சான். நாலாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, தாவீது செஞ்ச ஒரு காரியம், எப்போதுமே அவன் போர் 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 என்று போயிட்டு இருப்பான். அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில சவுலுக்கு பயந்து ஓடின நாட்கள் 40 வருஷம் ஓடிடலாம் பார்த்தோம். அவன் தன் பிள்ளைங்களை அவன் கவனிக்கவே இல்லை. பிள்ளைங்களை கவனிக்காதபடினாலே அப்சலோம், அம்னோன், தாமார் இவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போச்சுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கவனிக்காத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கூட தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளை கவனிக்கணும். நீங்க கர்த்தருக்குள் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க எப்படி கர்த்தருக்குள் இருக்காங்களா, விசுவாசத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். பிள்ளைகளை கவனிக்கணும்.
தாவீது தன் பிள்ளைகளை கவனிக்காது வச்சான். அல்லேலூயா. இது ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில. இது மாதிரி தாவீதை குறித்து நிறைய காரியங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். நம்ம எல்லாம் ஏஞ்சி நிற்போமா? ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நேரம் கடந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சுமாரைக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody. Amen.